ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது சுரக்காய் சப்பாத்திங்க. ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கலாம். யாரும் பயப்படவே வேண்டாம். இன்னைக்கு தான் நான் சமையல் கட்டுக்கே வரேன், இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்னு யோசிக்கிறவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். கம்பு மாவு வச்சு செஞ்சிருக்கிறதால நம்ம இஷ்டத்துக்கு இதை ஆடுங்க. அதுலேயும் இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்க. நமக்கு மெயினாக சாப்பிடும்போது அதனுடைய சுவை நமக்கு இன்னும் ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இருக்குங்க. இதுக்கு பாருங்க, தயிர் பச்சடி, அதுவும் வாழைத்தண்டு தயிர் பச்சடி, பெங்களூர் கத்திரிக்காய் சட்னி. இந்த பெங்களூர் கத்திரிக்காய் சட்னியும் இதில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியா செய்யலாம். அதே போல இந்த மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நைட்டு அது மாதிரியும் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா ஹெல்த்தியா இருக்கும். எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாம் செய்வீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த சுரக்காய் வச்சு ஒரு கம்பு அடை செய்ய போறோம். இப்போ இதுக்கு 3 பேர் அளவுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த சுரக்காய் வச்சு நம்ம செய்யலாம். இப்போ நான் இது 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது தோல் எடுத்துட்டு சாப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சுரக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் தோல் எடுத்துட்டு. அதோட சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு 4-5 பல்லு, பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் இதில் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பச்சை மிளகாவோட இந்த கொத்தமல்லி ஃபர்ஸ்ட் மிக்சியில் ரன்னரில் போட்டுடுங்க. ஏன்னா கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் நல்லா நைஸாக மெதிஞ்சாதான் நல்லா இருக்கும். மேலே போட்டோம் அப்படின்னா சில சமயம் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும் மேலே. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கீழே போட்டுடணும் இதை. அதோட இந்த வெங்காயம் எல்லாமே போட்டு ரன் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு எல்லாமே இதுல போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது திறந்து ஒரு தடவை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு நைஸா ரன் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக பிட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம இந்த செய்யற அடைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மற்றதையும் இது மாதிரி ரன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2வது தடவை நம்ம போடும்போது இந்த குடமிளகாவையும் இதில் கட் பண்ணி இதில் போட்டுடலாம். உங்களுக்கு கிரீன் கிடைச்சா கிரீன் போடுங்க, இல்லை ரெட் கிடைச்சா ரெட் போடுங்க. எது கிடைச்சாலும் பரவாயில்ல. கொஞ்சம் குடமிளகா நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு கம்பு மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இந்த கம்பு மாவோட இங்க பாருங்க, பொட்டுக்கடலை, நாம எப்பவும் சட்னி போடுற பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதை 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கலாம், நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் 3ல் 1 பங்கு அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ரன் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா பவுடர். இது அவங்கவுங்க ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. போட்டுக்காம தவிர்த்தாலும் பரவாயில்ல. ஏன்னா பெரியவங்க எல்லாம் சாப்பிடும்போது சிலருக்கு இந்த கரம் மசாலா பவுடர் பிடிக்காது. வேணுங்கிறவங்க மட்டும் போட்டுக்கோங்க. அதோட வெள்ளை எள்ளு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது அங்கங்க நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ அதோட கொஞ்சமா பீட்ரூட் உங்க விருப்பத்துக்கு நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா இது கலருக்கு டேஸ்ட்டுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன். நம்ம விருப்பத்துக்கு இதை போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த மாவு ஃபர்ஸ்ட் இப்படி பிசைஞ்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு மாவு, அதாவது அந்த வெஜிடபிள்ஸ் உடைய நீர்த்தன்மை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம மாவு போட்டுக்கலாம். ஏன்னா வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மாவு கொஞ்சம் ஜாஸ்தி இழுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கம்மியா இழுக்கும். இது எப்படி அப்படின்னா, நம்ம இது செஞ்சுக்கிட்டே பேசினோம் அப்படின்னா இந்த மாவு காத்துல பறந்து நமக்கு அப்படியே கொஞ்சம் மூக்குல வாய்க்குள்ள போயிடும். அதனால இது பேசாம செஞ்சா பெட்டரா இருக்கும். ஆனா உங்களுக்கு நான் இதை விலாவரி சொல்லணும் இல்லைங்களா. இப்போ இது பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் பிசைய தண்ணி, அந்த மாய்ஸ்சர் ஜாஸ்தியா இருக்கிறதால, வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதால மாய்ஸ்சர் அப்படியே ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ பிசைஞ்சு பார்த்துட்டு நம்ம வேணும்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். அப்போ மாவு போடும்போது நீங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா இது நிறைய இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற வீடியோஸ் நிறைய இருக்கு. அதனால நான் இதை போடுறதுக்கு கொஞ்சம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்பா அதை இன்னும் போடல, நம்பிக்கையானவங்க போட்டாங்க அப்படின்னா நம்ம செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும், கொஞ்சம் நீ அதை ட்ரை பண்ணிட்டு போடேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடைய ரிக்வஸ்ட் தான் இது. இன்னைக்கு நான் செய்யறது ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட். அதுவும் இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும் போது ஃப்ளேவர் அருமையா இருக்குங்க. நல்லா குளூட்டன் ஃப்ரீ,
அரிசி மாவு அரிசி எதுவும் இல்லாமல் நம்ம சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஈஸியான டிஃபனாக இருக்கும். நான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த சொரக்காவோட இனிப்பு அவ்வளோ நல்லா இருக்கு. பச்சை மிளகா வந்து இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிடுற பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும். நல்ல காரமான பச்சை மிளகா, ஆனால் அந்த இனிப்பு மட்டும் தான் எனக்கு தெரியுது. அதனால இப்போ கொஞ்சம் இதில் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். தூவி விட்டு செய்யுங்க. அதே போல் மிளகா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஏன்னா காரம் பத்தலை. உங்களுக்கு பச்சை மிளகா மட்டுமே வேணும் அப்படின்னா பச்சை மிளகா விழுது கூட நாம சேர்த்திக்கலாம். நான் மாவு கொஞ்சம் இதில் சேர்க்குறேன். ஏன்னா இன்னும் இதை வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஊறிச்சு அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். அப்போ நம்ம வந்து அடுப்பில் தட்டும் போது இது அந்த அளவுக்கு நமக்கு டோஸ்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம இதை தரோவாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கரெக்டாக இருக்க பதம். இப்போ நம்ம தோசைக்கல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோசைக்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் இதில் பூசிக்கலாம். இப்போ இதில் என்னெல்லாம் மாவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசனை வந்திருக்கும். உங்ககிட்ட என்ன மாவு இருக்கோ அதில் செய்யலாம். இப்போ வந்து கம்பு வந்து ஏன் காட்டியிருக்கேன் அப்படின்னா, இதை வந்து நம்ம வீட்லேயே கூட டக்குன்னு தயாரிக்கலாம். அதாவது கம்பை வந்து ஒரு தரம் கழுவிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு ஈரப்போக காய வச்சுட்டு நம்ம மிக்சிலேயே கூட இதை ரன் பண்ணி அப்படியே நம்ம உடனே நாமளே செஞ்சுக்கலாம். அது மாதிரி இருக்கிறதால நான் கம்பு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு டிபார்ட்மெண்டல் ஷாப்ஸில் எல்லா விதமான மாவுகளும் கிடைக்குது. சிறுதானிய மாவுகள் எல்லாமே கிடைக்குது. பொட்டுக்கடலை மாவு நம்ம ஜஸ்ட் அப்படி மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சோம்னா டக்குன்னு ஆயிடும். அதனால உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அனுப்பும் போதும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, சட்டுன்னு நம்ம என்ன நேரத்துக்கு வேணாலும் இதை நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு பிக்சருக்கு போயிட்டு வீட்டுக்கு 9 மணிக்கு வந்தால் கூட போதும், ½ அன் ஹவர்ல இந்த ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து குடமிளகா, வெங்காயம், சொரக்காய் போட்டிருக்கேன். இப்போ இந்த சொரக்காவோட கேபேஜ் கூட போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா நல்லா கிரன்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஈஸியாக தட்ட வருது பார்த்தீங்களா. இப்போ நாம் வந்து இந்த 200 கிராம் சொரக்காவுக்கு ஒரு கப்பு கம்பு மாவும் ஒரு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மாவு எக்ஸ்ட்ராவாக ஊற்றிருக்கோம். அதை போட்டிருக்கோம். அதாவது பொட்டுக்கடலை மாவு ஒரு 3ல் 1 பங்கு அது மாதிரி போட்டிருக்கோம் நம்ம. இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ரேஷியோவாக இருக்கும். எந்த மாவில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா தோசைக்கல் சூடாயிடுச்சு. இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட் கொஞ்சமாக இருந்தால் போதும். இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம போட்டிருக்கிறதால அழகா வந்துடும். இப்போ அனல் வந்து மீடியமா வச்சு இதை டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கீழே வந்து நம்ம ஒரு தடவை ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன், அதனால மேலே கொஞ்சமா ஸ்ப்ரே பண்ணா போதும். இப்போ இது டோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ள இன்னொன்று நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இது திருப்பி போடலாம். பாருங்க ஈஸியா வரும் நமக்கு. இப்போ 2வது தடவை நம்ம எண்ணெய் வேலை தெளிக்க வேண்டியதில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம தெளிச்சிருக்கிறதால அந்த எண்ணெயே போதும். ஆனால் அனல் மட்டும் கம்மியாக வச்சு கொஞ்சம் நிதானமாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை ரெண்டு தான் நான் ஒன்றா செஞ்சுருக்கேன். சின்னதாக 3ஓ 4ஓ அப்படி கூட போட்டுக்கலாம். டோஸ்ட் ஆக ஆக பரிமாறுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒன்றுக்கு பின்னால் ஒன்று டோஸ்ட் ஆகிடும். அது மாதிரி சின்னதாக பண்ணி போட்டோம் அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சரி பரிமாறுறதுக்கும் சரி. இப்போ இது டோஸ்ட் ஆகட்டும். இப்போ இது அப்படியே கொஞ்சம் டோஸ்ட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு அடுத்தது போடலாம். உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து பெங்களூர் கத்திரிக்காய் சவ் சட்னியும் வாழைத்தண்டு தயிர் பச்சடியும் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்பவும் காம்பினேஷன் நல்லா இருக்கும், ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இப்போல்லாம் சின்ன வயசுக்காரங்களே ரொம்ப டயட்டோட நல்ல ஆரோக்கியமான உணவுகளாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு, உடம்பு குறைக்கணுங்கிறவங்களுக்கு, அது மாதிரி பல விஷயங்களுக்கு இது நல்லா உபயோகமாக இருக்கும். அதுவும் சொரக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ப்ரெக்னென்ட் லேடிஸ்லேருந்து
பெரியவங்க, வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப உகந்த உணவா இருக்கும். இந்த சொரக்காயில கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இதுல சிறுதானியம் எல்லா வகையான சிறுதானியங்களும் போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டோம் அப்படின்னா, அதாவது வெறும் அரிசி மாவு மட்டும் கூட போட்டு செய்யலாம். ஆனா அது கொஞ்சம் ரஃபா இருக்கும். மற்றபடி இது ரொம்ப சூப்பரான டேஸ்டியா, வாசனையா, அருமையா இருக்கும். கண்டிப்பா இந்த அரோமா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இது சொரக்கான்னு சொல்லிட்டு, அதாவது சிலருக்கு வந்து அந்த சொரக்காவா எப்படி இருக்குமா எனக்கு வேண்டாம் அப்படின்னுடுவாங்க. அதை டேஸ்ட் பண்ண கூட ட்ரை பண்ண மாட்டாங்க. அது மாதிரி அவங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. ஜஸ்ட் இது கம்பு அடை செஞ்சிருக்கங்க, நல்லா இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அவங்களும் ஆரோக்கியமா இருக்கட்டும், நீங்களும் ஆரோக்கியமா இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.